அது ஒரு பச்சை பசேல்னு புல்வெளிகள், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கிற அழகான ஊரு. அந்த ஊர்ல ஆடு, மாடு, நிறைய கோழிங்கள்லாம் எல்லார் வீட்லயும் இருக்குமா. நைட் ஆனா மனுஷங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தூங்க போயிடுவாங்களாம். ஆடு மாடுங்கெல்லாம் தூக்கத்துல அமைதியா உட்கார்ந்துருப்பாங்களாம். ஆனா கோழிங்க மட்டும் தூக்கம் வராம இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரிஞ்சிட்டே இருப்பாங்களாம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு வீட்ல இருந்த ஆடு மாடெல்லாம் இருக்கு. ஆனா அந்த வீட்ல இருந்த கோழிய மட்டும் காணோம். கோழி எங்க போயிருக்குன்னு தெரியாம அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூடி பேசிக்கிட்டாங்களாம். நம்ம ஊர்ல தினமும் ஒவ்வொரு வீட்ல இருந்து ஆடு கோழி எல்லாம் காணாம போயிட்டே இருக்கு. எங்கதான் போகும்? ஊர் மக்கள்லாம் கூடி பேசி ஃபைனலா ஒரு முடிவு பண்ணாங்களாம். தினமும் நைட் ஆனா ஒருத்தர் காவல் காக்கணும்னு. அன்னைக்கு நைட்டு ஊர் காவலுக்காக அந்த ஊர்ல இருந்த ராமுவை சூஸ் பண்ணாங்களாம். அதுக்கு ராமு ஓ நானா? சரி சரி, நானே காவல் காக்குறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ராமு காவலுக்காக சேர்ல எடுத்துட்டு சேரை கொண்டு போய் ஊர் நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில போட்டு உக்காந்தானா. ராமு உக்காந்துட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டானா விடியற வரைக்கும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் இன்னொரு வீட்ல இருந்த கோழிய மட்டும் காணோமா. என்னடா மறுபடியும் மறுபடியும் இப்படியே நடந்துட்டு இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஊர் மக்கள்லாம் மறுபடியும் கூடி பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஊர் மக்கள்லாம் கூடி இருந்த அந்த கூட்டத்துக்கு ஒரு கோழி வந்ததாம். கோழி வந்து நின்னு அப்படின்னு கேட்டதாம். அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளாலேயே முடியல, இந்த கோழி எப்படி காவல் காக்கும் அப்படின்னு பேசினாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்களாம். இருந்தாலும் அந்த கோழி கண்டிப்பா என்னால முடியும், நான் இன்னைக்கு நைட்டு காவல் காப்பேன் அப்படின்னு தைரியமா நின்றுட்டு இருந்ததாம். அன்னைக்கு நைட்டு அந்த கோழி தூங்காம ஊர் நடுவுல இருக்கிற ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு காவல் காத்துட்டு இருந்ததாம். அப்போ ஒரு ஓநாய் காட்டுல இருந்து ஊருக்குள்ள அப்படியே மெதுவா நடந்து வந்ததாம். மெதுவா நடந்து ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டிய சாப்பிட பார்த்ததான் அந்த ஓநாய். அத பார்த்துட்டு இருந்த ஒரு நாய் குலைச்சிட்டே அப்படியே ஓநாய் பக்கமா போனதாம். நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்ட அந்த ஓநாய் அப்படியே பயந்துடுச்சான். பயந்து அந்த ஓநாய் திரும்பி காட்டுக்கே ஓடிடுச்சான். அதை எல்லாத்தையும் அந்த கோழி மரத்து மேல உட்காந்துட்டே நல்லா கவனிச்சுட்டே இருந்ததாம். அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள்லாம் கூடியிருக்கிற இடத்துக்கு அந்த கோழி போய் நின்னு நைட்டு தான் பார்த்ததை எல்லாத்தையும் சொல்லிச்சான். அத கேட்ட ராமு, ஓ அப்படியா? அப்ப இத்தனை நாளா கோழிங்கள்ல காணாம போனதுக்கு அந்த ஓநாய் தான் காரணமா? அந்த ஓநாய நாயை வச்சுதான் விரட்டி அடிச்சாகணும். சரி, பாத்துக்கலாம். அன்னைக்கு நைட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லார் வீட்லயும் இருக்கிற நாயெல்லாம் கூட்டிட்டு ஊர் எல்லைக்கு எல்லாரும் சேர்ந்து நடந்து போனாங்களாம். ஊர் எல்லையில நாயெல்லாம் விட்டுட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒளிஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த ஓநாய் இன்னைக்கும் காட்டுல இருந்து வெளியே வந்ததாம். வந்து ஊருக்குள்ள போகும்போது
ஊர் எல்லையில இருக்கிற அந்த நாய்கள் எல்லாம் பார்த்த உடனே அந்த ஓநாய் பயந்துடுச்சான். பயந்துட்டு அந்த ஓநாய் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சான். அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் அன்னைக்கு நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம்.